தந்தை மகன் தூயாவின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. 26ஆம் திருப்பாடல் 4ஆம் வசனத்திலே, ஆண்டவிடம் நான் வேண்டுவது ஒன்றே, விரும்புவதும் ஒன்றே, ஆண்டவருடைய இல்லத்தில் நான் வாழ்நாள் முழுவதும் குடியிருக்க வேண்டுமென்று இந்த அதிகாலை நேரத்திலே இறைவனின் தேவாலயத்தில் ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தில் நாம் இந்நாளும் குடிகொண்டு அவர் ஆசீர்வாதத்தை பெற இத்திருப்பலியில் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரர்களே, உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆவியால் எப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாதை வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக கொள்ள மன்றாடுகிறேன். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, நம்பினோருக்கு மனத்திடன் நீரே எங்கள் வேண்டுதலுக்கு இரக்கத்துடன் செவிசாய்த்தருளும். உமது உதவியின்றி வலுவற்றாங்களாவது ஒன்றுமில்லை. எனவே எங்கள் மனத்தாலும் வாக்காலும் செயலாலும் உம்முடைய கட்டளைகளை நிறைவேற்றி நாங்கள் உமது பிள்ளைகளாக வாழ்ந்திட அருள் தாரும். உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஊதியம் எதிர்பார்க்காமல் நான் உங்களுக்கு நற்செய்தியை அறிவித்தேன். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 திருவசனங்கள் 1 முதல் 11 வரை. சகோதர சகோதரிகளே, என் அறிவீனத்தை நீங்கள் சற்று பொறுத்து கொள்ள வேண்டும். ஆம், சற்றே பொறுத்து கொள்ளுங்கள். உங்கள் மீது கடவுள் கொண்டுள்ள அதே அன்பார்வத்தை நானும் கொண்டுள்ளேன். கிறிஸ்து என்னும் ஒரே மணமகனுக்கும் உங்களுக்கும் இடையே மன ஒப்பந்தம் செய்துள்ளேன். அவர் முன் உங்களை கற்புள்ள கன்னியாக நிறுத்த வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆனால் ஏவா பாம்பின் சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டதைப் போல நீங்களும் உங்கள் எண்ணங்களை சீரழிய விட்டு கிறிஸ்துவிடம் விளங்கிய நேர்மையையும் தூய்மையையும் இழந்து விடுவீர்களோ என அஞ்சுகின்றேன். உங்களிடம் யாராவது வந்து நாங்கள் அறிவித்த இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஓர்
இயேசுவை பற்றி அறிவித்தால், அல்லது நீங்கள் பெற்ற தூய ஆவியை தவிர வேறு ஒரு ஆவியை பற்றி பேசினால், அல்லது நீங்கள் ஏற்ற நற்செய்தியை தவிர வேறு நற்செய்தியை கொண்டு வந்தால், நீங்கள் அவர்களை எளிதாக ஏற்றுக்கொள்கின்றீர்கள். இப்படிப்பட்ட மாபெரும் திருத்தூதரை விட நான் எதிலும் குறைந்தவன் அல்ல என்றே நான் கருதுகின்றேன். நான் நாவன்மையற்று இருக்கலாம், ஆனால் அறிவற்றவன் அல்ல. இதை எப்போதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு தெளிவுபடுத்தியே இருக்கின்றோம். ஊதியம் எதுவும் எதிர்பார்க்காமல் நான் உங்களுக்கு நற்செய்தியை அறிவித்தேன். நீங்கள் உயர்வு பெற நான் தாழ்வுற்றேன். இதுதான் நான் செய்த பாவமாம். நான் உங்களிடையே பணிபுரிந்த போது என் செலவுக்கு வேண்டியதை மற்ற திருச்சபைகளிடமிருந்து பெற்றுக்கொண்டேன். உங்களுக்காக அவர்களை நான் கொள்ளையிட்டேன் என்றே சொல்ல வேண்டும். நான் உங்களோடு இருந்தபோது எனக்கு பற்றாக்குறை இல்லாமல் இல்லை. எனினும் நான் உங்களில் எவருக்கும் சுமையாய் இருந்ததில்லை. மாசிதோனியாவிலிருந்து வந்த அன்பர்கள் என் பற்றாக்குறையை போக்கினார்கள். நான் எதிலும் உங்களுக்கு சுமையாய் இருந்ததில்லை, இனி இருக்கவும் மாட்டேன். கிறிஸ்துவின் உண்மையே என்னுள்ளும் இருப்பதால் நான் பெருமைப்படுவதை அக்காயா பகுதியில் உள்ள யாரும் தடுக்க முடியாது. ஏன் இப்படி சொல்கின்றேன்? உங்களிடம் எனக்கு அன்பே இல்லை என்பதாலா? நான் உங்கள் மீது அன்பு கொண்டவன் என்பது கடவுளுக்கு தெரியும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்கு உரியவை, நீதியானவை. ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்கு உரியவை, நீதியானவை. நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர். ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்கு உரியவை, நீதியானவை. ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்கு உரியவை, நீதியானவை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிள்ளைகளாக்கும் தேவ ஆவியை பெற்றுக்கொண்டோம். அந்த ஆவியினால் அப்பா தந்தா என அழைக்கின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித
மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 7-15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம், ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோடமிருந்து எங்களை விடுவியும். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோம். ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்கு உரியவை, நீதியானவை என்று 111ஆம் திருப்பாடலிலே மதுரை பாடலாக நாம் பாடினோம். அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளின் செயல்கள் நம்பிக்கைக்கு உரியவை, நீதியானவை. ஆனால் ஆதியிலிருந்து இன்று வரை ஆண்டவராகிய கடவுள் மனிதனை படைப்பின் சிகரமாக உயர்த்தினாலும் மனிதன் ஆண்டவருடைய திட்டத்திலிருந்து விலகிச் சென்றே இருந்திருக்கிறான், பாவம் செய்திருக்கிறான். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு 2ஆம் திருமுகம் 11ஆம் அதிகாரம் 1-11 வசனங்களிலே ஆசையே அழிவுக்கு காரணம் என்று புத்தபெருமான் சொல்வது போல எவ்வாறு சாத்தானானது தன்னுடைய சூழ்ச்சியினால் ஏவாளை ஏமாற்றி ஆதாமுக்கும் தந்து ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்கின்றார்கள். கீழ்ப்படியாமல் அவர்கள் ஆண்டவரை விட்டு தூர விலகிச் செல்கின்றார்கள். ஆகவே தான் ஏவா பாம்பின் சூற்றினால் ஏமாற்றப்பட்டதை போல நீங்களும் உங்கள் எண்ணங்களுக்கு சீரழிய விட்டு கிறிஸ்துவிடம் விளங்கிய நேர்மையையும் தூய்மையும் இழந்து விடுவீர்களோ என அஞ்சுகிறேன் என்று தூய பவுலடியார் சொல்லுகிறார். இந்த உலக கண்ணோட்டத்திலே பல காரியங்கள் நம்மை தாக்குகின்ற பொழுது, அது இன்டர்நெட்டாக இருக்கலாம், கம்ப்யூட்டராக இருக்கலாம், டிவியாக இருக்கலாம், ரேடியோவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கடவுளுக்கு முன்பாக என்னுடைய சிந்தனைகள் எவ்வாறு இருக்கின்றன, கடவுள் என்னிடம் எதை விரும்புகிறார், எதை செய்ய என்னை தூண்டுகிறார் என்று ஜெபித்து அதன்படி வாழுகின்ற பொழுது நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன், நீதிமான்களின் சபையிலும் மன்றத்திலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன் என்ற நிறைவோடு நாம் சொல்ல முடியும், கடவுளை போற்ற முடியும். அப்படிப்பட்ட மனநிலை இருக்கின்ற போதுதான் இன்று தாயாகிய திருச்சபை கொண்டாடுகின்ற புனிதரை போன்று புனித தாமஸ் மோர், இவர் 353ஆம் ஆண்டு பிரான்சில் பிறக்கின்றார். மிலான் நகரில் புனித அம்புரோஸ் போன்றவர்களை சந்தித்து இவர் கிறிஸ்தவராக ஞானஸ்நானம் பெறுகிறார். 394 ஸ்பெயின் நாட்டில் பார்சலோனா ஆயராக நியமனம் பெற்றார். பின்பு துறவு வாழ்க்கை மேற்கொண்ட இவர் மக்களால் இத்தாலியின் நோலா நகர் ஆயராக பிஷப்பாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். புனித அகுஸ்தினாருக்கு நண்பரான இவர் 404ஆம் ஆண்டு இறை பதம் அடைகின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் யாரை தேர்ந்தெடுத்தாலும் யாரை புனிதராக உயர்த்தினாலும் தன் பணிக்காக அதிசயமாக உயர்த்துகின்றார். இறைவன் நம்மை அனுப்புகின்ற பொழுது, ஞானஸ்நானத்தின் வழியாக பெயர் சொல்லி நம்மை தேடுகின்ற பொழுது, இறைவனுடைய திட்டத்தை அறிகின்ற நாம் ஜெபத்தின் வழியாகத்தான் வல்லமை பெற முடியும். அவர் செய்தது போல பிறரை மன்னிக்கின்ற போதுதான்
கடவுளுடைய இறையரசை கட்டி எழுப்ப முடியும். துன்பங்களும் சிலுவைகளும் சோதனைகளும் பாரங்களும் எது வந்தாலும் கிறிஸ்து நம் சார்பாக இருக்கின்ற பொழுது நம்மை எதிர்த்து நிற்பவன் யார் என்று சொல்லக்கூடிய ஆற்றலும் தெய்வீக வல்லமையும் இறை ஞானமும் கிடைக்கும் என்று ஆண்டவரின் நற்செய்தியின் வழியாக மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 7-15 வசனங்களிலே மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார் என்று அருமையாக ஆண்டவர் சொல்லுகிறார். இது அருமையான வேத வசனங்களை, இறைவனின் ஆழ்ந்த கருத்துக்களை உள்வாங்கி ஒவ்வொரு நாளும் இறைப்பணிக்காக நம்மை அர்ப்பணமாக்க ஜெபிப்போம். விண்ணுலகில் வீற்றிருப்பவரே, படைகளின் ஆண்டவரே, உன்னதரே, பரிசுத்தரே, தூயவரே, வாரும் ஐயா. ஆண்டவரே, படைக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாங்கள் தகுதியற்றவர்களாக, நீச மனிதர்களாக, பாவிகளாக இருந்தாலும் நீர் எங்களை தேர்ந்து கொள்ளுகின்ற பொழுது, ஆவியின் அக்கினியால் எங்களை அபிஷேகம் செய்கின்ற பொழுது, நற்செய்திக்காக அனுப்புகின்ற பொழுது நாங்கள் தகுதி பெறுகிறோம். நீர் எங்களை தொடுகின்றீர், தூய ஆவியால் வழி நடத்துகிறீர். ஆண்டவரே, தூய பவுலடியாரை போன்று வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்ற மனநிலையோடு இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் சாவிலும் எப்போதும் நற்செய்தியின் தூதுவர்களாக, அப்போஸ்தலர்களாக, இறை ஊழியர்களாக, புனிதர்களாக மாற ஆற்றல் தாரும், வல்லமை பொழிந்திரளும். ஆண்டவரே, இந்த ஆரோக்கிய வேளாங்கண்ணி தாயின் திருத்தலத்தில் பெசன் நகரிலே உம்முடைய அன்பும் அருளும் சாட்சியும் குடிகொண்டு இந்த ஜூன் மாதத்திலே திருதய ஆண்டவராகி உம்முடைய அரசரை அரசராக, கிறிஸ்து ராஜாவாக, ராஜாதி ராஜனாக நாங்கள் ஏற்று என்றும் பணி செய்ய இயேசுவே வாரும், எம்மோடு தங்கும், எம்மை வழி நடத்தும், ஆசீர்வதியும். ஆமேன். தருவின் காணிக்கை என்னை முழுமையாகவே, தருவின் காணிக்கை என்னை முழுமையாகவே, இங்கு மலராய் மலர்ந்து உயிர் உயிராய் கலந்து சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் பலி எல்லாம் வல்ல தந்தையாக இவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் அனைத்தையும் படைத்தாலும் எல்லாம் வல்ல இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கை பொருட்களை எங்கள் உடலுக்கு உணவாகவும் புது வாழ்வளிக்கும் அருட்சாதனமாகவும் பயன்படுத்துகின்றேன். இந்த உணவும் புது வாழ்வும் எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் எந்நாளும் குறைவின்றி கிடைக்க அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது.
ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனிதரை படைத்தது போல் இரக்கமுடன் அவர்களை சீர்படுத்தவும் திருவுள்ளமானே. எனவேதான் படைப்புகள் எல்லாம் உமக்கு அடிபணிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு போற்றுகின்றன. ஆகவே வானகத் தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை கொண்டாடி ஆர்ப்பரித்து அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 மூவுலக இறைவனாம் ஆண்டவர், வானமும் வையமும் யாவுமும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் திருப்பெயரால் வருபவராசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானகத் தந்தையே, நிமையாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அழைத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அழைத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மாறை பொருள். ஆண்டவரே, தேவரி வருமளவும் மரணத்தை அறிக்கையிட்டோ உயிர்ப்பையும் எடுத்துரைப்போ. ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் திருச்சபையும் சிறப்பாக திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேரா ஜார்ஜ் அந்தோணிசாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர் நம்பி கிறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கம் திருமுனை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவன் கன்னித்தாயன மாட்சி மிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிவுடன் பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விடவிடாதே, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடல உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். கடவுள் பணி செய்ய அவருடைய உதவியின்றி நம்மால் ஒன்றும் முடியாது என்பதை உணர்ந்து அவர் உதவியை வேண்டி உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன் என்று நம்பிக்கையோடு பாடுவோம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றாய், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். எனக்கு உதவி வரும் கண்மலை நோக்கி ஆண்டவரே, ராஜாதி ராஜரே, திருதிய அரசரே, கிறிஸ்து ஆண்டவரே, இந்த ஜூன் மாதத்திலே
பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு இந்த அதிகாலையில் உம்மை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, எல்லாம் நீ தந்தது, நாங்கள் ஒன்றுமில்லை. கட்டளையிடும் ஆண்டவரே, ஆட்கொள்ளும், புதுமை செய்யும், பலப்படுத்தும் இயேசுவே வாரும். உம் பிள்ளைகளுக்கு ஆற்றலையும் மகிமையும் வல்லமையும் பொழிந்தருளும். நிம்மதியோடு வீடு செல்ல ஆற்றல் தார். நன்றி இயேசுவே. Praise the Lord. Thank you Jesus. இயேசுவே வாரும். கண்களை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற அப்போஸ்தலருக்கு மொழிந்தேறேன். எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய தெய்வீக சமாதானம் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. மூடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு தரும் சமாதானத்தை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். மட்டும் சொல்லியிருந்தோம், எனது ஆன்மா குணமடையும். நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக இனி வாயின் மன்னவா, என்னில் வாயின் மன்னவா, இனி வாயின் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக இனி வாயின் மன்னவா, என்னில் வாயின் மன்னவா, என்னில் வாயின் மன்னவா. நினைவாக சொல்லாக செயலாக என் வாழும் துணையாளன் நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக என் வாழும் துணையாளன் நீ அல்லவா. என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா, இணைகின்ற என் மன்னவா. அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் பெயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்திருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கிற நீர் சக்தி மிக்கவராய் இருக்கிறீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும்.
தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசிர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். அன்புக்குரியர்களே, ஒவ்வொரு நாளும் மாதா தொலைக்காட்சி வழியாக நம்முடைய பெசன்ட் நகர் திருத்தல திருப்பலி ஒவ்வொரு நாளும் காலை 11 மணிக்கு இங்கு எடுக்கப்பட்டு மாலை 7 மணிக்கு ஒலிபரப்பப்படுகின்றது. அதுபோன்று இன்று இந்த பெசன்ட் நகர் திருத்தலத்திலே முதல் முறையாக கேத்தலிக் ஹப் டிவி, குட் நியூஸ் டிவி, ஆசீர்வாதம் பிளெஸ்ஸிங் மாதிரி இருப்பது போல இவர்களும் இந்த முயற்சி எடுத்திருக்கின்றார்கள். இந்த கேத்தலிக் ஹப் டிவி அவர்கள் அனைவரையும் நம்முடைய திருத்தலத்தின் சார்பாக வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். இந்த நல்ல தெய்வீக பணி தொடர அவளுக்கு நன்றி கூறுகின்ற வகையிலே கரங்களை தட்டி நாம் நன்றி தெரிவிப்போம். காட் பிளஸ் யூ. நன்றியுடன் மன்றாடுவோமாக. அன்புறவுக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் ஊற்றாக எல்லாம் அல்ல இறைவா, நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு விசுவாசிகள் உம்முள் ஒன்றெதிர்ப்பதை குறித்து காட்டுகின்றது. அவ்வாறு இது உமது திருச்சபையிலும் ஒருமைப்பாட்டை விளைவிக்க அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி தொடரட்டும். இறைவா உமக்கு நன்றி. அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், கன்னிமை இறைவன் உரு கொடுத்தார். அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். கன்னிமையில் இறைவன் உரு கொடுத்தார். அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தான். மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தான். தினம் அவள் புகழினை பாடிடுவோம். அன்னைக்கு